ஹாய். ஸோ 1 வீக்காக வந்து எந்த வீடியோஸும் வரல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2-3 ரீசன்ஸ் இருக்குது. அதில் மொதல் ரீசன் வந்து என்னதுன்னா, பெருசாக எனக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து எதுவும் பெருசாக ஓடலை. ஃபர்ஸ்ட் ரீசன். நானும் வந்து டெய்லி அது ஒன்று எடிட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா அது வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து போடல. 2வது ரீசன் வந்து என் காலில் வந்து 2 கால்லையும் வந்து கீழ்ச்சிட்ருக்கு. அதனால நான் ஒரு நாள் போகலை, இதுக்கு ஜிம்முக்கு போகலை. அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு. அதுவும் 1 மந்த் தள்ளி வந்ததுனால ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அதனாலையும் ஒரு நாள் போகலை. ஸோ போன வாரத்தில் 2 நாள் நான் போகலை. அதனால் அதோட கண்டென்ட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ஆனால் இனிமேல் வந்து நான் இந்த மாதிரி நின்று பேசுகிற வீடியோஸ் தான் வந்து இனிமேல் ஜாஸ்தியாக வரப்போகுது. என்னோட ஒர்க் அவுட் வீடியோஸ் நடுவில் பார்த்தா தெரியும். எனக்கு நிறைய வந்து கான்ஷியஸாக இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி ஜிம் போயிட்டு வரதுனால பார்க்க ரொம்ப கொடூரமாக இருப்பேன். அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோமே, அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. பட் என்னோடய ஜர்னியை ராவாக பார்க்கணும் அப்படின்னா என்னால் உட்காந்து மேக்கப் போட்டு அப்புறமா என்னால் அந்த வீடியோ எடுத்து போட்டால் சரிப்பட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எதுவுமே அந்த மாதிரி வந்து இல்லாமல் ராவாக என்னை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கீழேன்னு வந்துட்டு வெயிட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட்டாக போன வாரத்தோட எண்டு வந்து நான் வந்து ஃப்ரைடே போகல அண்ட் வெட்னஸ்டே போகல. 2 நாள் நான் வாரத்தில் போகலை. அந்த 2 வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் வெயிட் வந்து கடைசியாக நான் வந்து தேர்ஸ்டே போயிருந்தப்போ 102 650 இருந்து 102 200 ஆனேன். ஸோ அதான் என்னோடய வெயிட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரைடேனால எதுவும் பண்ண முடியல, சாட்டர்டே வந்து இது பண்ண முடியல, சண்டே நான் கல்யாணத்துக்குலாம் போயிருந்தேன். எல்லாமே நான் இருக்கும்போது எனக்கு வெயிட் மெயின்டைன் இல்லை, கொஞ்சம் ஏறி இருக்குது. பட் இது பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்றதுனால நான் ஒரு பெருசாக கேர் பண்ணிக்கல. ஸோ என்னோடய வெயிட் இப்போது வந்து கரெக்டாக இன்றைக்கி நான் போகும்போது காலையில் 102 660 இருந்துச்சு. அண்ட் அந்த செஷன் முடிச்சுட்டு நான் வரும்போது 102 150 ஆகிடுச்சு. ஸோ இந்த வெயிட் வந்து அடுத்து எப்படி இறங்கும் ஏறும்ன்றது பார்க்கணும். லாஸ்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கும் போது இந்த மாதிரி 103 104 102 இது வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷனில் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு 30 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ 1 மந்தில் என்னோடய ப்ராக்ரெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 கிலோ தான். ஸோ என்னோடய 1 மந்தில் எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு, 1 மந்தில் நான் எவ்வளோ குறைச்சிருக்கேன்னா நான் 1 மந்தில் வந்து 7 kgs குறைச்சிருக்கேன் இந்த ஒரு இதில். ஸோ இது வந்து கரெக்டாக போதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. சில பேருக்கு அந்த பயங்கரமாக குறையிறவங்களாம் இருக்காங்க, சில பேருக்கு சுத்தமாக குறையாதவங்களாம் இருக்காங்க. அதனால இந்த ப்ராசஸ் இந்த ஜேர்னியை வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் பர்சன். ஸோ அதனால என்னோட இதில் வந்து இதுதான் எனக்கு வந்து இருந்த நிலைமை. இன்னொன்று வந்து என்ன ஆச்சு காலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டியூஸ்டே அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாக்கிங்க்கு போகிறதுக்கு வந்து நான் டவர் பார்க் போயிருந்தேன். எதுவுமே வண்டி எடுத்துகிட்டு போகும்போது சப்பல் தான் போடுவேன். பட் இந்த பார்க்கு போகும்போது மட்டும் ஷூ போட்டு போவேன். அண்ட் நான் எந்த ஞாபகத்தில் போனேனே தெரியல, நான் பார்த்து சப்பல் போட்டு போயிட்டேன். போன நேரம் வந்து தெரியல, எனக்கு தெரியல. அது நான் ரியலைஸே பண்ணலை ஃபஸ்ட்டு. அது நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ரியலைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சப்பல் போட்டிருக்கேன்றது எனக்கு அது தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நடக்கிறேன், நல்லா வந்து கீழ்ச்சி விட்டுச்சு. 2 காலையும் வந்து நான் ரொம்ப வீடியோவாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும், நல்லா நடந்தால் தான் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து எனக்கு வந்து அது
செம்மையாக கிழிச்சு விட்டுச்சு. அந்த இதில் வந்து எனக்கு செம்ம பெயின் காலில் ரொம்ப நாள் வந்து இத்தனைக்கும் அது கிழிச்சது ரொம்ப சின்னது தான், சின்ன வெட்டு. ஆனால் என்னால் எதையுமே போட முடியல, ஷூ போட முடியல, செருப்பு போட முடியல. எவ்வாறு ஒரு இழுத்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது நம்மளுக்கு ஒரு ஓதலாம் வந்து சேருது அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதையும் மீறி நான் வந்து போகணுன்னு தான் போயிட்டு இருந்தேன் ஜிம்முக்கு. இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப வலிச்சப்போ என்னால் போக முடியல. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், இந்த பீரியட்ஸ் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு என்னால் தாங்க முடியாத மாதிரி வந்துட்டு அப்புறமா ஓகே ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி அன்றைக்கி நான் லீவ் போட்டுட்டேன். நான் இது வரைக்கும் வாரத்தில் 2 நாள் தான் லீவ் போட்டுருக்கேன். இப்போலாம் முன்னாடி இந்த ஒரு வாட்டி நான் வந்து லீவ் போட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப ஈஸியாக இருந்து நான் வந்து ஹோம் ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சுருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸ்லாம் சேர்ந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது என்னால் சுத்தமாக நகரவே முடியல. அதனால் நான் அப்படியே நின்றுட்டேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் போகும்போது அகேன் பேக் டு நார்மல் நான் அதெல்லாம் பண்ணேன். இன்னும் காலைல வலி இருக்குது, பட் அவ்வளோ இதுவாக இல்லை. இன்னும் எனக்கு கிராம்ப்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால ஓவராக கிராம்ப்ஸ் இருக்குது. என்னோடய 4th டே கூட 4th டே அது கூட வந்து ரொம்ப கிராம்ப்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நான் எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் தான். இது முடிச்ச அப்புறம் தான் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. யாச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இனிமேல் என்னோட வீடியோஸில் வந்து நான் அங்கே பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் கொஞ்சம் அண்ட் நான் பேசுகிறதுலாம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போலாம் நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன்னா நான் என் டயட் எப்படி போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எஸ் நான் ஃப்ரூட்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பட் நானாக வந்து இதுதான் சொல்லலை. இருந்தாலும் மத்தியானத்தில் வந்து ஏதாவது ஒரு காய் வந்து பொரியலாவோ இல்லை அவியலாவோ சம்திங் நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். ஐ நோ ஐ ஷுட் டேக் இட், நான் சாப்பிடக்கூடாது தான். பட் வாய் நம்மனமாக இருக்குது. ஸோ ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்றதுனால நான் அந்த பொரியல் வந்து எடுத்துக்கிறேன். இல்லைனா நான் அதே சாப்பிடுவேன். சரி, கல்யாணத்தில் கூட போயிருந்துட்டு நான் பொரியல்லாம் சாப்பிட்டேன். என்னால் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியல. நான் இதை வந்து ரொம்ப ஃபெயில் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால எனக்கு பெருசாக எந்த ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அதனால் ஓகே நான் நினைக்கிறேன். பட் அது தப்பாக இல்லையான்றது இனிமேல்ட்டு தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாக்கிங் அவ்வளோ காலை கழிச்சுட்டு வாக் பண்ணிவிட்டு நான் அடுத்த நாள் போகிறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டியூஸ்டே தான், இப்போ மண்டேன்னு நினைக்கிறேன், மண்டே தான் காலை கழிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே அன்றைக்கி நான் போகும்போது 500 grams ஏறி இருந்தேன், 1/2 கிலோ ஏறி இருந்தேன். இத்தனைக்கும் நான் வந்து இது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி அதை முடிச்சுட்டு ஈவினிங்காக போய் வாக்கிங், அதுவும் காலெல்லாம் குளிச்சுட்டு வந்து வாக்கிங் போனால் இந்த நிலமை வருது. எனக்கு இப்பயுமே இது என்னதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் இந்த 3 நாளாக ஒன்றும் பண்ணலை. ஆனால் வந்து பெருசாக ஒன்று இந்த 3 நாளைக்கு சேர்த்தே நான் வந்து ஒரு 500 grams தான் ஏறி இருக்கேன். அப்படி இருக்கும்போது தெரியல இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. இங்கே யாருக்குன்னா வந்து எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. ரொம்ப ஓவராக வந்து பண்ணுறேன்னா இல்லை நான் தப்பாக பண்ணுறேன்னா? ஏன்னா நான் வந்து இன்னும் வெயிட் லூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வாக்கிங் போனேன். ஆனால் வெயிட் ஏறுதுன்னு நினைக்கும் போது எனக்கு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடாதோ, ரொம்ப ஸ்லோவாக நடக்கணும், நான் அதை ரொம்ப ஓவர் டூ பண்ணுறேன்னா இல்லை நான் வந்து நான் நடக்கிற ஃபாஸ்ட் பத்தலையா இல்லை என்ன எனக்கு தெரியல. பட் இதுக்கும் மேலே என்னால் ஒர்க் அவுட்ஸ் ஆட் பண்ண முடியாது, என்னால் முடியல. சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் ஃபீல் ஆகுது. அதையுமே நான் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன். நான் வந்து ஒரு 3-4 செட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ஒரு செட்டுக்கு 2, ஸோ ஒரு 4 செட்டு அந்த மாதிரினா ஒரு 8 வாட்டி பண்ணுற மாதிரி. அதையும் குறைச்சி நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு போவோம். ஒரு செட்டு பண்ணுவோம், நாளைக்கு 2 செட் பண்ணுவோம், அந்த மாதிரி நான் வந்து இறங்கிட்டேன். ஸோ இது ரைட்டாக தப்பான்றது எனக்கு தெரியல. யாருக்குன்னா எதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்னியோட இது. ஃப்ரூட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையில் நான் எப்பவுமே வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். மத்தியானத்துக்கு வந்துட்டு இந்த பொரியல்
எனிதிங், அது என்ன பொரியல் வேணா இருக்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல், இல்லைன்னா வந்து கோஸ் பொரியல், இல்லை சம்டைம்ஸ் அவியல் மாதிரி, இல்லை அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நைட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட் குக்கும்பர். இப்போ நான் கொஞ்சம் கார்ன் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது தான் சார் வந்து பழைய சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிட சொன்னார். எனக்கு இன்னும் கார்ன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது சாப்பிடலாமான்றது தெரியாது, பட் நான் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு அது ஃபைபர் கொடுக்குற மாதிரியும் இருக்குது, அதே சமயத்தில் எனக்கு பிடிச்சும் இருக்குது. ஸோ எனக்கு டயட் எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியல. எனக்கு டபுள் டிஜிட் வந்து டயட் மாற்றுவேன்னு அவர் சொன்னார். பார்க்கலாம் நான் டபுள் டிஜிட் எப்போ வரேன், எப்போ மாற்றுறாருன்னு சொல்லி. ஸோ எஸ், இனிமேல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் பேசி போடுற வீடியோஸ் தான் இனிமேல் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அதுக்கப்புறமா வெதர் சூப்பராக மாறுச்சு. அப்படியே வந்து காற்றடிச்சு மழை பெஞ்சுது. ஸோ சும்மா அதை எடுக்கலான்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் பிட்டில் இதையும் நான் வந்து சேர்த்துட்டேன். ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய ஜேர்னியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.